வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் சேகுவர ஜெய்சங்கர் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். 717 மதுக்கடைகளை 2 வாரத்துல மூடணும்னு உத்தரவு கொடுத்திருக்காரு. ம். இப்ப 717 மதுக்கடைகளை மூடுனா, அங்க வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு அடுத்த வேலை ரெடி பண்ணி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அத நீங்க க்ளோஸ் பண்ணுங்க. இப்ப நீங்க டக்கு டக்குன்னு க்ளோஸ் பண்ணீங்கன்னா, அங்க ஊழியர்களுக்கு என்ன நிலைமை? அதெல்லாம் அப்படின்னு யாரு கேட்டது? அ இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இப்படி எடுத்துங்க. ம், இப்ப 717 கடைய மூடி இருக்கிறாருன்னு வச்சுக்கங்க. ம், அங்க விற்கக்கூடிய அந்த சரக்கெல்லாம் வந்து எங்க எங்க போகும்? சரி இப்படி கேட்கிறேன். ம், அங்க வந்து குடிக்கிறாங்க இல்லையா? அந்த ம். கடையில வந்து கஸ்டமரா வாங்கியிருக்காங்க இல்லையா? அந்த மக்கள்லாம் தெரிஞ்சுருவாங்களாம்மா? அவங்க குடிப்பாங்க தானே? அவங்க அவங்க குடிக்கிறவங்க பக்கத்து கடையில போய் வாங்குவாங்கல்ல? அவங்க கண்டிப்பா அந்த பக்கத்து கடைக்கு அந்த அந்த சரக்கெல்லாம் பக்கத்து கடையில தானே போகும். ஆமா. இந்த பக்கம் ஒரு கடைக்கு போகும், அந்த பக்கம் ஒரு கடைக்கு போகும். முன்னாடி ஒரு கடைக்கு போகும், பின்னாடி ஒரு கடைக்கு போகும். ஆக மொத்தம் சுற்று வட்டாரத்துல இருக்கிற கடைகளுக்கு தான் வந்து அந்த கொள்முதல் பண்ண அந்த 717 கடைகளுக்கான அந்த கொள்முதல் எல்லாம் எங்க போகும்னா, அடுத்தடுத்த கடைகளுக்கு போகும். அப்ப அங்க விற்பனை கூட தானே இருக்கும். அப்ப அங்க ஆட்கள் கூடுதலா தேவை தானே படும். ஆமா. புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ? அது ஒரு தரப்பு சொல்றாங்க. எழு அதுதான் சொல்றேன். இத புரிஞ்சுக்கணும் முதல்ல. நம்ம ஒண்ணும் முட்டாள் ஒண்ணும் கிடையாது. 717 கடைகள்ல இருக்கக்கூடிய கொள்முதல் பண்ண அந்த மது பாட்டில்கள் அந்த மற்ற கடைகளுக்கு போகுது. இப்ப மற்ற கடைகளுக்கு போகும்போது, அந்த கன்சியூமர் அத்தனை பேருமே, அதாவது நுகர்வோர் அந்த சரக்கு அடிக்கிற அந்த மது பிரியர்கள், ம். இல்ல குடிகார நாய்ங்கன்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வரும். எது? மது பிரியர். மது பிரியர்கள். அவனுங்கெல்லாம் எங்க போவானுங்க? எங்க போவானுங்க? அடுத்தடுத்து பக்கத்துல என்ன இருக்கோ பக்கத்துல இருக்க கடைகளுக்கு தானே போவாங்க. அப்ப அங்க கூடுதல் வந்து வியாபாரம் ஆக தானே செய்யுது. அப்ப அங்க கூடுதல் பணியாளர்கள் தேவை தானே படுவாங்க. ம். நீங்க சொல்லுங்க. இப்போ ஒரு கடையில வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்கிறாங்கம்மா. ஒருத்தர் சரக்கு எடுத்து கொடுக்குறவர், ஒருத்தர் வந்து காசு வாங்கி கலாத போறவர். 2 பேர் இருக்கிறாங்க ஒரு கடையில. அந்த கடைய மூடிடுறாங்க. ம். அந்த கடையில விற்கக்கூடிய பொருட்களை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து கடைக்கு அனுப்பிடுறாங்க. பக்கத்து கடைக்கு அனுப்பிடுறாங்க. இங்க ஒரு பாதி, அங்க ஒரு பாதி. அப்ப அங்க அடிஷனலா ஒரு ஆள் தேவைப்படுவாங்கல்ல. கண்டிப்பா. ஏன்னா ஒரு கடையை வந்து மூடும்போது பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற பணியாளருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கடைக்கு வந்து பொருளை மட்டும் மாத்திட்டு அவங்க 2 பேரும் வேலை இல்லாம போக மாட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. என்ன செய்வாங்க? ஒரு ஜியோ போட்டுங்கன்னா இந்த நபர்களை வந்து நீங்க உங்க யூஸ் பண்ணிக்கோங்க ம். அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் கேட்கிறேன், எனக்கு அதுவே சந்தேகமா இருக்கு. இப்ப ஜெயலலிதா வந்து இந்த 10 வருஷத்துல வந்து 500 கடையை ஜெயலலிதா மூடினாங்க. ம். ஸ்டாலின் அவர்கள் வந்து 500 கடை மூடினாங்க. 1000 கடை ஆச்சு. ம். இப்ப இவரு வந்து ஒரு 717 கடை 17. மூடியிருக்காரு. அப்போ 1717 கடைகள்ல இருக்கிற அந்த மதுக்கள் வந்து மது பாட்டில்கள் வந்து எங்க விற்பனை ஆகுது? இல்ல அங்க இருக்கிறவங்களாம் வந்து திருந்திட்டாங்களா? 200 500 கடை, இன்னொரு 500 கடை, இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருந்திட்டு அங்க குடிக்கிறவங்க எல்லாம் திருந்திட்டாங்களா? வாய்ப்பு இல்ல. வருமானத்துல ஏதாவது குறைஞ்சிருக்கா? இல்ல. டாஸ்மாக் வருமானத்திலும் குறையல. வருமானத்தையும் குறையல. ஆனா கூடுதலாகும் இந்த நேரத்துல. அவ்வளவுதான். இப்ப புரியுதுங்களா? இதெல்லாம் சும்மா ஏமாத்துற வேலை. உள்ளபடியே வந்து மதுவை வந்து மது விழிப்புணர்வு வேண்டும் மக்களுக்கு. ம். இந்த மதுவை குடித்தால் நமக்கு என்னெல்லாம் சிக்கல் வருதுன்னு சொல்லி விழிப்புணர்வு வந்து அவனா திருந்தினா உண்டு. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கடைகளை மூடுறதுனாலலாம் வந்து ஒரு நோக்கமும் கிடையாது. என்ன நோக்கம் என்ன? முதல்ல கடைகளை மூடினது வந்து கேட்டினா ஒரு ஸ்கூல் ஆண்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கோயில் கிட்ட, இல்ல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மசூதி கிட்ட, ம். இங்கெல்லாம் வந்து இந்த மது கடைகள் இருந்தது. அதனால மூடணுன்றது உங்களுடைய நோக்கமா? இல்ல மது விற்பனையை தடை செய்து மெல்ல மெல்ல மது இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கணும்ன்றது எண்ணமா? எது எண்ணம் உங்க எண்ணம்? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இல்லங்க எங்களுக்கு அதை பத்திலாம் இல்லைங்க. கோயில்கிட்டையும் ஸ்கூல் கிட்டையும் வந்து பள்ளிவாசல் கிட்டையும் கடைகள் இருக்கக்கூடாதுங்க. மருத்துவமனை கிட்ட கடைகள் வந்து இருக்கக்கூடாதுங்க. அதுக்காக பண்ணாங்கன்னு சொல்லுங்க. இல்லைன்னா வந்து கேட்டா அதெல்லாம் நோக்கம் கிடையாதுங்க. மொத்தமே நாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து மது கடைகளை நாங்க வந்து குறைச்சி மது இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கணும் நாங்க பாக்குறோம். போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படி சொல்லுங்க. இது ரெண்டுமே இல்ல. நீங்க எப்படி இருந்தாலும் நீங்க கடையை மூடுனீங்கன்னா பக்கத்து கடைக்கு போய் வாங்க போறான். ம். அப்ப அந்த பக்கத்து கடையில பற்றாக்குறை ஏற்படும். அப்ப என்ன செய்வீங்க? எப்படியும் கூடுதல் சரக்கு அனுப்பதான் செய்ய போறீங்க. இதெல்லாம் ஏமாத்து வேலைமா. இப்ப திமுக சார்புல நீட்டை எதிர்த்து போராட்டம் பண்றாங்க. ம். 5 ஆண்டுகள் அவர்கள் கையில தான் இருந்துச்சு. ஆமா, ஒரு அப்படிதான் பண்றாங்க. மாசம் தான் ஆகுது. ஆமா, நீங்க தானே சொன்னீங்க. நீங்களும் தான் சொல்லியிருக்கீங்க. 2 அரசு இதுதான். இப்ப புரியுதுங்களா? யாருக்கும் பாரபட்சம் பேசுறான். அவங்க கிட்ட கிடையாது. நீட்டை எதிர்த்து போராட்டம்னு சொன்னா இது மத்திய அரசை எதிர்த்து தான் போராட்டம். மாநில அரசை எதிர்த்து போராட்டம் கிடையாது. ம். மத்திய அரசை எதிர்த்து போராட்டம் தான் இது. இல்ல அவங்க ஆட்சியில அத அவங்க ஆட்சியில் இருந்தாலும் பண்ணியிருந்திருக்கலாம். வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வலியுறுத்தி தானே இருந்தாங்க. எங்க விட்டு கொடுத்தாங்க? அவங்க போராட்டம் பண்ணலையா? நீட்டை எதிர்த்து போராட்டம் பண்ணலையா? திமுக அவங்க ஆட்சியிலையும் பண்ணாங்க. மத்திய அரசு கிட்ட இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க பண்ணாங்க. இப்பவும் பண்றாங்க.
இப்ப மாநில அரசு இப்ப இவங்களுடைய வந்து பார்த்தா இவங்க நீட்டை ஒழிச்சிருவாங்களா நான் கேட்கிறேன். சொல்லுங்க. யாரும் இப்போ மத்திய அரசு கிட்ட இருக்கிற விஷயத்த வந்து பார்த்தா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? அன்னைக்கு வந்து ஒரு வார்த்தை வந்து உதயநிதி சொன்னாரு, நாங்க ரகசிய விஷயம் சொன்னா அதையே உருட்டிட்டு இருந்தாங்க. அவங்கதான் இப்ப எதிர்த்து போராடிட்டு தானே இருக்கிறாங்க. இப்ப மாநில அரசு எதிர்த்து போராட்டமா? டிவிக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லுங்க. டிவிக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லுங்க நீட்டை எதிர்த்து. அவங்களாவது பண்றாங்கல்ல. ஆட்சியில இருக்கும் போதும் பண்ணாங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறது இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் வந்து பண்ணாங்க. ஆனா இது வந்து கீ ஆர்ட் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் போது ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப வந்து கஜானா காலின்னு சொன்ன உடனே மக்கள்லாம் இப்ப ஒரு ஈரோட்டை சேர்ந்த ரமேஷ் என்ற ஒரு நபர் வந்து முதலமைச்சர் நிதிக்கு ஒரு அமௌண்ட் போடுறாரு, ஒரு 5000 ரூபாய். அதை தொடர்ந்து அது வந்து சோசியல் மீடியால பரகவும், அதை தொடர்ந்து அடுத்தடுத்து 1,00,000 ரூபாய், 5,000 ரூபாய், 300 ரூபாய் அப்படின்னு மக்கள் எல்லாம் போடுறாங்க. இது வந்து ஒரு நல்ல அணுகுமுறையா? சரி, இது ரைட். இதெல்லாம் வாங்கி என்ன பண்ணுவாரு? 2,000 ரூபாய் கொடுத்துருவாரு. முதல்ல வந்து இப்ப வந்து இவர் முதல் கையெழுத்தே நான் சொல்றேன், நீங்க வந்து மின்சாரத்துக்கிட்ட போகாம முதல் கையெழுத்து 2,000 ரூபாய் கொடுத்துருக்கணுமா இல்லையா? குடும்ப தலைவர்களுக்கு 2,000. அப்ப உங்களுக்கு தெரியுது ஃபண்ட் இல்லைன்னு தெரியுது. ஃபண்ட் இல்லைன்னு தெரியுது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? குறைஞ்சபட்சம் இருக்குன்னா ஒரு தேதியாவது சொல்லணும். 6 மாதத்துல செய்யறேன், 1 வருஷத்துல நான் செய்யறேன், இந்த 1 வருஷத்துக்கு நான் வந்து 1000 ரூபாய் நான் போடுறேன், ஒரு 6 மாசம் எனக்கு டைம் வேணும், அதுக்கப்புறம் போறேன். அந்த அஷூரன்ஸாவது இருக்கா? இப்ப நீங்க 1000 ரூபாய் இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே, இதுக்கு திமுக அரசே இருந்திருக்கலாமே. அவங்களும் 1000 ரூபாய் தானே, அவங்க 2000 ரூபாய் போடுறோம் நாங்க. இப்ப அவங்க வந்து 2000 ரூபாய் போட்டிருப்பாங்களே. நீங்க 2000 ரூபாய் 2500 சொன்னீங்க. நீங்க ஆட்சியில வரணுன்றதுக்காக அள்ளி விட்டீங்க. இப்ப உங்களால முடியல. சரி, முடியல, குறைஞ்சபட்சம் ஒரு அறிக்கை, நாங்க 2,000 ரூபாய் நாங்க அறிவிச்சிருந்தோம். டைம் கேட்டிருந்தாருல சார். அத திரும்பி நான் சொல்றேன், நீங்க எல்லாத்துக்கும் டைம் கேட்கறது அது வேறமா, காமன்மா, அது பொதுவானது. என்னன்னு கேட்டா எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லி கேட்கறது அது வேற. அது எல்லாத்துக்கும் அது பொதுவானது. எல்லா திட்டங்களும் நிறைவேறது எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். ஆனா இந்த 2,000 ரூபாய் போறதுக்கு பதில் 1000 ரூபாய் போட்டோம்னா ஒரு அறிக்கை விட்டுருக்கணும். என்னன்னா, ஒரு 6 மாசத்துக்கு எனக்கு வந்து இந்த 1000 ரூபாய் நீங்க வந்து வாங்கிக்க, நான் வந்து சொன்னபடி 2,000 ரூபாய் நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கணும். ஏதாவது அறிக்கை இருக்கா? எதுவுமே இல்லை. அப்ப இந்த 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமேன்றேன். அதுக்கு திமுக அரசே வந்து இதை 1000 ரூபாய் தானே கொடுத்தது. இப்போ புதுசா நீங்க வந்து அறிக்கை வந்து ஒரு உங்க தேர்தல் அறிக்கையில உங்களால வந்து பாத்தீங்கன்னா எந்த திட்டத்தை அறிவிக்க முடியல. நீங்க மின்சாரத்தை அறிவிச்சீங்க, அது ஏற்கனவே கடன்ல இருக்கு. அதை விட்டுட்டு முதல்ல இதெல்லாம் நீங்க கவனிச்சிருக்கணும். நீங்க அதுக்கு எதுக்கு வருவாய் இழப்பு ஏற்படணும்? இது கொடுத்துருக்கணும்ல. ஆனா என்னால முடியலங்க. குறைஞ்சபட்சம் நீங்க என்ன செய்யணுங்கன்னா 2,500 அறிவிச்சோம், இப்ப நிதி நிலைமை சரியில்லை, நான் 2,000 போடுறேன், அடுத்த ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 2,000 நான் கண்டிப்பா நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிருந்தோம். திமுக அரசு கொடுத்த அதே 1000 ரூபாய் தான் நீங்க வந்து கொடுக்குறீங்க. இப்ப புரியுதுங்களா? சோ இதெல்லாம் வந்து அப்ப நீங்க ஒண்ணு என்ன செய்யணும், இந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, ஒரு 3 மாதத்துக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய் நான் போடல, நிதி நிலைமை வந்த பிறகு நான் 2,000 ரூபாய் நான் போடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு 3 மாசம் அவகாசம் கேட்டா கூட அந்த 3 மாசம் வந்து 90 நாட்கள் வந்து ஒரு வேள்வி மாதிரி இருப்பாங்க மக்கள். இப்போ நீங்க 1000 ரூபாய் போட்டுட்டு அடுத்த 2,000 ரூபாய் எப்போ போடுவீங்கன்றது தகவலே சொல்லல. ஆமா, அது என்ன சொல்லல. ஆமா, அப்ப என்ன ஆகும்? மக்கள் கிட்ட என்ன ஆகும்? அவநம்பிக்கை தானே. ஜோதிடர் ரத்தன் பண்டிட் அவர் என்ன சொல்றாருன்னா, முருகனுடைய அவதாரம் விஜய் அவர்கள். அவருக்கு பாவம், அவருக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கல பாவம். எல்லாம் சொன்னாரு, அவருக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேது. அவர் அவதாரம், அவரு வந்து பிரதமர் ஆயிடுவாரு, அவர் வந்து ஜனாதிபதி ஆயிடுவாரு, ஐநா சபைக்கு தலைவர் ஆயிடுவாரு, எல்லாம் சொல்றாரு. அவரு என்ன ஆவாருன்னு சொல்லவே இல்லை. அவருக்கு அவர் பார்க்கல போல அந்த டைம்ல. அதுதான் நான் சொல்றேன். அவருக்கு ஒரு பதவி வந்து பாத்தீங்கன்னா வந்து ரத்த ஆவறதே அவருக்கு தெரியாம இருந்திருக்கு பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாரு. அவர் ஃப்ராடுன்றது ஊருக்கே தெரிஞ்சிச்சுமா. ஏன்னா விகடன்ல கிளியரா கட்டம் கட்டி போட்டாங்க, முழுக்க முழுக்க வந்து இந்த ஆள் வந்து ஒரு ஃப்ராடு. ஸோ மனைவி அதுக்கப்புறம் ஒரு துணைவி இணைவி எப்படி வந்து ஒரு ஜகஜால கில்லாடி. எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா வந்து விஜயோட குட் புக்ல அவர் இடம் பெற்றார். அவர் சொல்றாரு, விஜயோட குட் புக்ல நான் வந்து இடம் பெற்றுட்டேன். குட் புக்ல விஜயோட குட் புக்ல இடம் பெற்றார். விஜய் என்ன புக்ல இடம் பெற்றிருக்காரு மக்கள் கிட்ட? உன்னை வந்து இந்த பதவி கொடுத்ததுனால அதை சொல்லணுமா இல்லையா? மக்கள் கிட்ட மக்களோட புக்ல வந்து விஜய்க்கு வந்து மக்களோட குட் புக்ல விஜய்க்கு ஒரு இடம் இருக்கு. உன்னை கொண்டு வந்து ஒரு பதவி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த குட் புக்ல வந்து பாத்தீங்கன்னா விஜயோட நேம் என்ன ஆச்சு? இப்ப பாக்கணும்ல. நீங்க இது போன்ற நபர்களால தான் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு கடந்த காலத்துல அவ்வளவு சிக்கல் நெருக்கடிகள் வந்துச்சு. இந்த ஜோசியக்காரன் அவன் இவன்லாம் வந்து கடைசியில என்ன ஆச்சு? அந்த ஒரு எதிர்காலத்தை சொன்னானுங்கல்ல, கணிச்சு ஏதாவது சொல்ல முடிஞ்சுதா? இப்படிதான் முடியும், அப்போலோல போய் இப்படி முடியும்னு யாராவது எதிர்பார்த்தாங்களா? புரியுதுங்களா? இதெல்லாம் இவனுங்கெல்லாம் ஃப்ராடுங்க. இவங்கெல்லாம்
அது நான் ஜோசியத்தை மொத்தமா நான் வந்து ஜோதிடமே வந்து ஃப்ராட்னு நான் சொல்ல, நம்பினவங்க நம்பிக்கிட்டோம், எனக்கு அதெல்லாம் எனக்கு இல்லை. ஆனால் இது போன்ற நபர்கள்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபேக் ஆஸ்ட்ராலஜிஸ்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வாயில வந்து சொல்றான், எனக்கு என்ன பிரதமர் ஆயிடுவான்றான். டே இங்கேயே நாக்கு தள்ளுதுரா, இங்க மெஜாரிட்டி இல்ல, இது இங்க மெஜாரிட்டி இல்ல. ஜோசி இப்ப வந்து பார்த்தா உண்மையான ஜோசியக்காரங்களாம் யாருன்னு கேட்டா திருமாவளவன், வந்து வந்து கம்யூனிஸ்ட், முஸ்லீமுக்கு இவங்க தான். இவங்க நினைச்சாங்கன்னா நாளைக்கே வந்து ஆட்சி கவுந்துரும், அவர் வந்து எம்எல்ஏ ஆயிடுவாரு. அது தெரியாம கேட்டா அவர் பிரதமர் ஆவாரு, அப்புறம் வந்து ஜனாதிபதி ஆயிடுவாரு. இந்த லிவிங்ஸ்டன் படத்துல வரவங்க சொல்ற மாதிரி இல்ல இது. நாட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிடுவாரு. முதல்ல இங்கேயே பிரச்சனையா இருக்கு, தமிழ்நாட்டிலே இங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க சட்டமன்றத்துல இருக்கிற பிரச்சனைகளை சமாளிக்க முடியல, வீட்டுல போய் அறிக்கை விடுறாரு. சோசியல் மீடியாவை வந்து திமுக அரசு வந்து கண்காணிக்க தவற விட்டுருச்சு. இனிமே சோசியல் மீடியால நம்ம வந்து கவனமா இருக்கணும். இப்ப இருக்கிற ஆட்சி வந்து அதன் மூலியமா தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு ஸ்டாலின் அவரும் சொல்றாங்க. ஆனா எலெக்ஷன் டைம்ல பாத்தீங்கன்னா யூடியூப், இன்ஸ்டா இந்த மாதிரி சோசியல் மீடியாவை திறந்தாலே அவங்களோட ஆடா தான் வந்துட்டு இருந்துச்சு. நல்லா பாத்திருப்பீங்க சார். அப்ப இது எந்த இடத்துல சொல்றாரு அவர் வந்து? இல்ல, நான் இதை எப்படி பாக்குறேன்னா, அவங்க வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்குமா, ரொம்ப நுணுக்கமா புரிஞ்சுக்கணும். நீங்க சோசியல் மீடியாவை ரெண்டு தரப்புமே ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. ஆனா இவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இவங்களுடைய பாசிட்டிவான விஷயத்தையே சொன்னாங்க. யாருடைய பாசிட்டிவான விஷயத்த? நாங்க இதை பண்ணோம், காலை சிற்றுண்டி திட்டம் கொடுத்தோம், இலவச பஸ் கொடுத்தோம், அதை கொடுத்தோம், இதை கொடுத்தோம்னு இதையே தான் சொன்னாங்க, பாசிட்டிவான விஷயத்த சொன்னாங்க. ஆனா இவங்களுடைய நெகட்டிவான விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கு சொல்லுச்சு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கோட வந்து நெகட்டிவான விஷயங்களை இவங்க சொல்லவே இல்லை. இவ்வளவுதான் விஷயம். நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? இணையத்துல வந்து எப்படி பயணிக்கிறதுன்னு இருக்கு. இணையத்துல வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து என்னது, ஸ்டாலின் தொடருவார் என்ன சொன்னாங்கல்ல பாட்டு, ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும்னு சொல்லிட்டு அதையே போட்டு போட்டு வந்து மக்களை வந்து சலிப்படைய வச்சாங்க. நீங்க அதை போட வேணாம்னு சொல்ல, அதை போட்டிருக்கலாம், சரிங்களா? ஆனால் உங்களுடைய நெகட்டிவ் விஷயத்த சொல்லக்கூடிய நபர்கள் குறித்து நீங்க நெகட்டிவ் விஷயத்த எதுவுமே போடவே இல்லை. அதுதான் நடந்துச்சு. டிவிகே குறித்து நெகட்டிவான விஷயங்கள் எவ்வளவு விஷயம் இருந்துச்சு. அங்க வேட்பாளர் குளறுபடி வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்படி, ஆனா இவங்க விஜய் கிட்ட போறதுக்கே பயந்தாங்க. உண்மை அதுதான். விஜய் விமர்சனம் பண்றதுக்கு, விஜய் பேரை சொல்றதுக்கு, விமர்சனம் பண்றதுக்கெல்லாம் பயந்தாங்க. இதே நாம் தமிழ் வந்து கடுமையா விமர்சனம் பண்ணாங்க விஜய, சரிங்களா? ஆனா வந்து இவங்க வந்து விமர்சனம் பண்ணவே இல்லை. காரணம் கேட்டா விமர்சனம் பண்ணா பெரிய ஆளாயிருவான்னு சொல்லிட்டு இவங்க விட்டாங்க. ஏன் குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கரூர் சம்பவத்துல நடந்த அந்த துயரங்களை கூட பாத்தீங்கன்னா இவங்க வந்து பப்ளிக் பண்ணதுக்கு பயந்தாங்க. நமக்கு பேக் ஃபயர் ஆயிட போகுது இது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணல. பலருடைய அந்த பதிவுகள் பண்ணவே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொல்லி குறைஞ்சபட்சம் அந்த 41 குடும்பத்துல யாரும் ஒரு 4 குடும்பத்தை கூட பேச வைக்க முடியலையே விஜய்க்கு எதிரா. விஜய்க்கு எதிராக பேச வச்சிருக்கணும், அந்த 4 குடும்பத்தை பேச வச்சிருக்கணுமே, ஒரு நபரை பேச அது முடியல. அப்ப நெகட்டிவான விஷயங்களை நீங்க வந்து பண்ணல. இப்ப வந்து கண் கட்ட பிறகு சூரிய உதயன்ற மாதிரி நீங்க வந்து இப்ப வந்து பேசலாம், அர்த்தமே கிடையாது. பாசிட்டிவான விஷயத்த சொன்னாலே வந்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க இவங்க நினைச்சாங்க. ஆனா நெகட்டிவான விஷயத்த சொல்லணும், நெகட்டிவ் பக்கங்களை பேசணும். சினிமாவில் வந்து அவர் பண்ண வந்து அட்டுழியல் என்ன, ஏன் ரஜினி குறித்து ஒரு கருத்து சொல்றாங்க, அந்த கருத்தை கூட பாத்தீங்கன்னா நீங்க வந்து கண்டிக்கல. ரஜினிகாந்த் குறித்து எப்படி இந்த வார்த்தையை பேசலாம்னு சொல்லிட்டு நீங்க கண்டிக்கல. அது பெரிய அளவு ப்ராட்காஸ்ட் பண்ணிருக்கணும், பெரிய அளவு கொண்டு போயிருக்கணும். அதை ஒருத்தன் வந்து சிக்கிட்டான் சரியான நேரத்துல. ஆனா அதை வந்து பெருசா நீங்க பேசலாம். அப்போ முழுக்க இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் இந்த பாட்டையே போட்டிருந்தாங்க. அதை விட ஒரு விஷயம் பண்ணாங்க, ஒரு அனானிமஸ் கால் திடீர்னு வரும். அந்த கால் வந்து பாத்தீங்கன்னா வந்து அது எவ்வளவு பெரிய எரிச்சல் விடுச்சு தெரியுமா? முட்டாள்தனமான யோசனை எவனோ சொல்லியிருக்கிறான். அதை இது அவசர அவசரம் போற போன் வருது, எடுத்து திடீர்னு ஒரு போன் வரும் அண்ணன், அதாவது வந்து அன்னேம்ல வரும். ட்ரூ காலர்ல வந்து நம்ம வந்து ட்ரூ காலர்ல வச்சாலும் கூட நேம் வராது. அதான் ஸ்டாலின் ஏதோ வந்ததுன்னு நினைக்கிறேன் ட்ரூ காலர்ல. அது வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ காலர் ஆன் பண்ணதான் வரும். கால் வரும்போது பாத்தீங்கன்னா அது நமக்கு காட்டாது ட்ரூ காலர்ல, என்னவோ போன்னு சொல்லி நம்ம எடுத்துருவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இது இவங்களுடைய புராணமா இருக்கும். சோ இதெல்லாம் எரிச்சல் விட்டுற மாதிரி ஆச்சு. இதெல்லாம் பண்ணிடக்கூடாது. நீங்க ஒண்ணு ஒரு வார் ரூம் வச்சு நீங்க அவங்களுடைய நெகட்டிவான பேஜ்களை வந்து மக்கள் கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணிருக்கலாம்.
இதெல்லாம் பண்ணதெல்லாம் எனக்கு கேட்டா வந்து நார்மலான ஆட்கள்லாம் மீம்ஸை கிரியேட் பண்ணாங்க. சாதாரண மக்கள் கூட மீம்ஸை கிரியேட் பண்ணாங்க. ம். நீங்க அதெல்லாம் பண்ணவே இல்லை. இதை முதல்ல பார்த்துக்கணும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் சொல்லட்டுமாமா, இங்க ஒரு ரொம்ப குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். சங்கீதா அவர்கள் வழக்கு தொடர்றாங்க. ம். இந்த வழக்கு போட வச்சதே வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் சொல்லும் போது பாத்தீங்கன்னா அதை மறுத்து யாருமே பேசவே இல்லை. ஒரு இடத்துல கூட அவங்க பேச ஒரு இடத்துல மறுக்கல. இது ஏங்க நாங்க ஏன் பொறுப்புங்க இதுக்கு, நாங்க எப்படி இதுக்கு பொறுப்பாவோம் அப்படின்னு சொல்லி நீங்க போவே இல்லை, எதுவுமே பேசவே இல்லை. ஆமா. அது எவ்வளவு பெரிய வந்து மைனஸ் இல்ல, அது நீங்க மறுக்கணும்ல. அது எப்படி அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை பிரியத்துக்கு நாங்க எங்க எப்படிங்க காரணமா இருப்போம் அப்படின்னு சொல்லணும்ல. கண்டிப்பா சார். நீங்களும் பேசவே இல்லை. நீங்க பேசிருக்கணும், அட்லீஸ்ட் யாராவது பேசணும், கனிமொழியாவது பேசியிருக்கணும், யாராவது பெண்களாவது பேசியிருக்கணும். இதுக்கும் இவங்களுக்கும் எங்களுக்கும் அந்த கட்சிக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு பேசியிருக்கணும். ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ வந்துட்டு நீங்க பேசுறது அர்த்தமே கிடையாது. உங்க நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.